ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வச்சிடலாம். இதுக்கு குக்கரில் ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதை தண்ணி நிறைய கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 டம்ளர் சூப் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். அதனால தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பு குடிக்கும்போது உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். எப்போவும் நான்வெஜ் தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இல்லை 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 10 விசில் வச்சு எடுத்துருக்க ஆட்டுக்காலையும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சிடணும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். மட்டன் மசாலா, தனி மிளகாத்தூள், குழம்பு கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் மிளகு, சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, கிராம்பு, ஒரு பட்டை சின்ன துண்டால் வச்சுருக்கேன். இந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஊருக்கு போனப்போ தான் மாமா ஆட்டுக்கால் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஊரில் வந்து 120 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இங்கே 300 விற்கிது. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நான் ஜார் அலசி ஊற்றிட்டேன். எனக்கு கொஞ்சமாக வேணுன்றதுனால இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.